ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடிப்பெருக்கு விளாக் பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே வேலையாக நாங்கள் வந்து கறிக்கடைக்கு தான் போனோம். என்னென்னா இன்றைக்கி வந்து எனக்கு டக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு, வாத்து கிரேவி சாப்பிடணும் போல் இருந்துச்சா, சரி போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி போனோம். மட்டன்லாம் தலைவர் 5 மணிக்கே போய் எடுத்துகிட்டு வந்துட்டார். எப்போ இருந்தாலும் க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் நேரமாக போய் அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ வந்து வாத்து எடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். அங்கே போய் பார்க்கும்போது அழகாகவும் இருந்துச்சு, அது பிடிக்கும்போது பாவமாகவும் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அவர் என்னங்கிறாரு, கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு ஒரு டைலாக் வேறு. சரின்னு சொல்லி மனசை தேத்திட்டு காடை இருந்துச்சு, அதை வாங்கலாமா அப்படின்னு நினச்சோம். ஆல்ரெடி மட்டனை எடுத்துருக்கோம், இதையும் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி ரேட் மட்டும் கேட்டு வந்துட்டோம். 2 பேரும் வீட்டுக்கு வந்த உடனே வேலையாக சாங் போட்டு விட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு குக் பண்ணி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாங்கிற பிளானில் தான் ஃபஸ்ட்டு குக் பண்ணிகிட்ருக்கோம். குக் பண்ணும்போது இவர் கம்முனே இருக்க மாட்டேங்கிறார், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். ஏதோ பரவாயில்ல, தலைவர் நமக்கு ஹெல்ப் பண்ணதுனால ஓரளவுக்கு குக்கிங் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து இதுதான் 2nd டைம் நாங்கள் சண்டேயில் நான்வெஜ் செய்கிறோம். சண்டேனாலே கண்டிப்பாக ஒர்க் இருக்கும். இன்றைக்கி வந்து இல்லை வேண்டாம், நல்ல நாள் அதுமா ஏன் போகணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருந்துட்டார். அதனால் ஜாலியாக குக்கிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ஃப்ளாக்ஸீடோட ஜெல் இருக்குல்ல, அதை செஞ்சு வச்சுருந்தேன். சரி ஹேர் பேக் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் குளிக்கலான்னு. அது ஹஸ்பண்ட் தலையில் ஊற்றுனா அது வலிக்கிட்டு ஓடுது. ஃபஸ்ட்டு நான் அவருக்கு தேய்ச்சி விட்டுட்டு எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டேன். மசாஜ் பண்ணி விட கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு சொன்னானா, சரின்னு சொல்லி மசாஜ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அவர் தேய்ச்சி விட்டார். நான் கூட பரவாயில்ல, இது கொஞ்சமாக தான் வேஸ்ட் பண்ணேன். பயவுள்ள பாதிக்கு கீழே ஊற்றிருச்சு. அது தலையில் ஊற்றுனா வலிக்கிட்டு ஓடுது. எப்படியோ அப்படி இப்படின்னு தேய்ச்சி விட்டுட்டாரு. இதில் டிவியில் குக் வித் கோமாளி வேறு ஓடுது. நான் குக் வித் கோமாளி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் தலையை திருப்பிக்கிட்டே இருந்தேனா டே அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இதை அப்ளை பண்ணி குளிச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்ம பூஜை மாடத்தை ஓப்பன் பண்ணுறோம். மாமா இதானதுக்கப்புறம் 3 months ஆயிடுச்சு, க்ளீன் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்றைக்கி தான் பூஜை மாடம் ஓப்பன் பண்ணுறோம். எங்களுக்கு கோயிலுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட இல்லை. சரி வீட்டில் பூஜை மாடத்தையாவது ஓப்பன் பண்ணி சூடை மட்டும் வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி சூடை மட்டும் பற்றி வச்சு கும்பிட்டுட்டு அடுத்து சாப்பிட போயாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா வாத்து கிரேவி, மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், இதை 4 மட்டும் வச்சு சூப்பராக சாப்பிட்டு அடுத்து வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மாவும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி அங்கே போகணும்ல, ரொம்ப தூரம் போகிற மாதிரி கிளம்பி போகிறோம்.